ஒரே நாளில் ஒருத்தரோட பேர் வந்து தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதை சொல்கிறேன்னா அப்படின்னா, ஒருத்தர் நல்லவர்னு சொல்லுவோம், திடீர்னு பார்த்தா அவரே வந்து கெட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சரியான எடுத்துக்காட்டாக இப்போ ரீசெண்ட் டைமில் கேபிஒய் பாலா, இவர் நல்லவரா கெட்டவரா, அதாவது நல்லவர் கெட்டவருங்கிறது அவருடைய குணம் அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் அப்படின்றத தாண்டி சமுதாயத்தில் தன்னை எப்படி காட்டிக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு தியாக செம்மல். அவர் வந்து எங்கே போனாலும் வந்துட்டு யாருக்கு கஷ்டம்னாலும் பாலா போய் ஹெல்ப் பண்ணுவார். யாருக்கா அவருக்கு கஷ்டமா அந்த கேபிஒய் பாலாவை டேக் பண்ணி விடுங்கப்பா, அவர் ஹெல்ப் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் அவரை பற்றி தான் பேச்சாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்துட்டு கேபிஒய் பாலா வந்து ரொம்ப நல்ல பையன், அந்த பையன் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். இப்போ 2 நாளாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, கேபிஒய் பாலா வந்து யார், அவர் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு, ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, அதை தாண்டி அவருக்கான அந்த பிரபலத்தை வச்சு சில விஷயங்களை பண்ணி சம்பாதிக்கிறார். ஆனால் அந்த காசை வச்சு எப்படி ஒரு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலே அவரால் கட்ட முடியுது?